E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இளப்புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தொகுதி மறுவரையறை விஷயத்துல திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் தமிழகம் எல்லாருமே ஒன்றா நிற்போம், தமிழகமே ஒன்றா நிற்கும் அப்படின்லாம் சொல்றாரு முதலமைச்சர். நாம வளர்ச்சியடைந்த ஒரே காரணத்துக்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார். இப்ப இத எந்த ஒரு அறிவிப்புமே வரல தொகுதி மறுவரை குறித்து. அதுக்குள்ளே முதல்வர் ஏன் பூச்சாண்டி காட்டுறாரு அப்படிங்கிறாரு எல் முருகன். இப்ப தொகுதி அந்த வரையறை என்ற அந்த பேச்சே எப்படி வந்தது? இந்த பிஜேபியினுடைய பாசிசர்களுடைய கருத்தாகத்தான் இது ஒரு வருஷத்துக்கு முந்திருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சானுங்க. அப்பயே நாம எல்லாரும் என்ன செஞ்சோம்னா, சவுத்த குறிப்பாக தமிழ்நாடு, இந்த மாநிலங்கள் குறிப்பாக அன்னைய இந்தியாவுக்கு நன்மை செய்கின்ற அளவிற்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தேவை, அதனால்தான் நாடு முன்னேறும்லாம் சொல்லும் பொழுது, நாட்டின் முன்னேற்றத்திற்காக நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பின்பற்றியதால் நம்முடைய பாப்புலேஷன், ஜனத்தொகையினுடைய அளவு குறைஞ்சது. இதை பற்றியே காதலியே வாங்கிக்காம நிறைய பேரு நிறைய மாநிலங்கள்ல ஓவரா மக்கள் தொகை ஏறி இருக்கு. உதாரணமா யூபி போல. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கின்ற மாநிலங்கள், நாட்டுக்கு நல்லது செய்த மாநிலங்களுக்கு எம்பிகள் அதிகம் வரலாமா இல்ல எம்பிகளை குறைக்கலாமான்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதில் யாரு யோக்கியமானவன், உண்மையான அரசியல் நோக்கோடு செயல்படுறவன் யாருன்னு நமக்கு தெரியும். மக்களை பற்றியே கவலைப்படாத மோச பேர் வழிகள் தான் பிஜேபி. எதுக்கு சொல்றோம்னா, இப்ப போய் ஜனத்தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதான். எப்ப 10 வருஷத்துக்கு ஒரு எடுக்க வேண்டிய ஜனத்தொகை கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை. இப்ப கணக்கெடுப்பு எடுக்கணுமா, எடுத்து அதை அப்படியே பிரிச்சா தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற தென்னக மாநிலங்கள்ல ஒட்டு மொத்தமாகவே தொகுதி குறைப்பு ஏற்பட்டுடுது. இந்த தொகுதி குறைப்பு ஏற்படுவதில் நாம் எப்படி வரவேற்க முடியும்? ஏற்கனவே இருக்கிற தொகுதி நிலையில இருக்கும் போதே இவனுங்க பார்ஷியாலிட்டி மிக அதிகமா காட்டுறான், மாற்றாந்தாய் மனப்பான்மையை அதிகமா காட்டுறான். இப்ப பாருங்க, இவர்கள் திறந்து விட்டு நர்மதா அணைக்கட்ட தவறான முறையில திறந்து விட்டு அந்த பகுதியில நீர் நுழைந்து மக்கள் அவதிப்பட்டா அங்க உடனே மோடி இம்மீடியட்டா பணம் கொடுக்கிறார். ஆனா இங்க உண்மையாலுமே பேரெதிர்ச்சி ஏற்பட்டு பேரழிவு நிலைகள் வரும்பொழுது திரும்பி கூட பார்க்கல, ₹1 கூட கொடுக்கல மோடி. இப்படிப்பட்ட மோடி கூட்டம் தமிழ்நாட்டுல தொகுதிகளை தமிழ்நாட்டுல குறைச்சதுன்னா இன்னும் நமக்கு என்ன மரியாதை இருக்கும்? அதனாலதான் நாம திராவிட முன்னேற்ற கழக தலைவர், எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருந்து குரல் கொடுத்தார். அவர் குரலை எல்லாரும் கேட்கிறாங்க. என்ன ஒண்ணுல விகிதாச்சார முறைப்படி இருக்கணும். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட். தொகுதி வரையறை என்பது இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய அளவை நீ பாரு. இப்போ இந்த விகிதாச்சார அமைப்பை எடு, இந்த விகிதாச்சாரத்துக்கு குறையக்கூடாது, அதை நீ அறிவிச்சுட்டு இதை செஞ்சா பரவாயில்லை, ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் தான் செய்வன் என்பது தப்புன்னு சொன்னாரு. அது நியாயமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம். ஆகவே எல்லா முதலமைச்சர்களும் அதை ஏற்றுக்கொண்டு சரின்னு சொல்றாங்க. இதுல இவங்களுக்கு எங்க வலிக்குது? இப்ப நீ மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ற செய்திகள் வந்த உடனடியா இம்மிடியா தடுக்கிறது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வருமுன் காப்போம். இந்த வருமுன் காப்போம்ன்ற அந்த வார்த்தை முத்தமிழறிஞர் கலைஞர் தந்தது. அவருடைய திருமகனாக இருக்கிற தலைவர் தெளிவா இவனுங்க ஆரம்பிச்சுட்டானுங்க, பின்னால எல்லாம் எடுத்துட்டு நாங்க இப்படிதான் செய்வோம் அப்படிதான் செய்வோம் சொல்றதுக்கு முதலிலேயே எதிர்ப்பு. ஏன்னா எதிர்ப்பு என்பது நியாயபூர்வமாக ஆரோக்கியமாக இருக்குதுனால சொன்னாரு. இத சொல்றதுக்கு முந்தைய நீ செஞ்சுட்ட ஒண்ணு சொல்லணுமா? மிஸ்டர் முருகனாக இருந்தாலும் அந்த குரூப்ஸ் நம்ம கேட்போம், பிஜேபிக்கு செஞ்ச ஒன்னதான் சொல்லணுமா? செய்யறதுக்கு முந்தைய சொல்லக்கூடாதா? நீ போய் கோயிலை உடைப்ப, நீ போய் மசூதியை உடைப்ப, அது உள்ள இருந்த சின்ன கோயிலையும் சேர்த்தான் உடைச்சானுங்க. இப்படி உடைச்சுட்டு நீ எது வேணா செய்வ. உடைக்கிறதுக்கு முந்தையே அதை தடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பது போலதான்
இந்த வருமுன் காப்பமாக முதல்வர் கருத்து சொல்றாரு. அவர் கருத்து சொல்றது கூட இவருக்கு பிடிக்கலையாம். நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப நீங்க கேட்டீங்க, திமுக கூட்டணி கட்சிகள் என்பது மட்டுமல்ல, அதிமுக இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு? எடப்பாடி அவங்களுடைய கைப்பிடியாக இருக்கிற எடுபிடியாக இருக்கிற எடப்பாடி தமிழ்நாடு பாதிக்கிற அளவுக்கு அது எதுவும் வந்துடக்கூடாதுன்றதை நாங்களும் தான் எதிர்ப்போம் என்ற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. ஏன் அங்கேயும் போய் பதில் சொல்ற? ஒட்டு மொத்தமாக நீ செய்யக்கூடியது சரியானது அல்ல என்பதுதான் கருத்து. அந்த கருத்தை ஏத்துக்கிட்டு பூச்சாண்டி காட்டுறோம்னு சொல்ல வேணாம், நிச்சயமாக அது கிடையாது, ஆகவே நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டான்ற அறிக்கையை வெளியிட்டீங்கன்னா உன்னை பாராட்டு. திமுக மதுரையில பொதுக்குழுலாம் நடத்துனீங்க, அதுல சில அறிவிப்புகள்லாம் வந்தது, தீர்மானம் எல்லாம் போட்டீங்க. தொண்டர்கள் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு இழப்பு 10 லட்சம் கொடுக்கப்படும் உள்ளிட்ட தீர்மானமும் நிறைவேற்றுனது. அது ஒரு தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாருமே திரும்பி பார்க்கிற வகையில இருந்தது. தென் மாவட்டங்களை குறிவைத்து அங்க இருக்கிற வாக்குகளை கவர்வதற்காக பாஜக திட்டமிட்டு இருக்கு. அதுக்காக தான் அமித்ஷா மதுரை வருகிறார். தென் மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் முக்கியமான ஆலோசனை நடத்துகிறார். தென் மாவட்டத்தில் நம்ம கால் பதிக்கணும், வலுவாக பாஜகவை அங்க நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அதுக்காக தான் வராரு அப்படிங்கிறாங்க. எப்படி பாக்குறோம்னா, அமித்ஷா இந்திய துணைக்கண்டத்தின் 2ஆம் நிலையில அதிகாரம் பெற்ற ஒரு அமைச்சர். அமைச்சர்னு அவங்கள சொல்ல வேணாம், மந்தின்னு சொல்லலாம், மந்திரி. அந்த மந்திரி தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன இருக்கணும்? பாதுகாப்பு இருக்கணும்ல. அரசு உரிய நிலையில் தானே இருக்கணும். அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டியதான் உங்களுடைய கடமை. தனியார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கானுங்களாம். தனியாருடைய ஹோட்டல்ல தான் அவர் இப்ப அமித்ஷா போய் இன்னைக்கு தங்க போறாராம். அப்ப என்ன அர்த்தம்? இவர்களுடைய செயல்பாடுகள்ல இந்தியாவையே கார்பரேட் கம்பெனிக்கு விற்கிறானுங்கன்றது, தனியார்ட்ட கொடுக்குறானுங்கிறது வேற. இவர்கள் இவ்வளவு பெரிய பதவியில இருந்தா கூட தனியார் ஹோட்டல்ல தான் தங்க போடுறதாக ஒரு தகவல் ஒண்ணு இருக்கு. அதை வேண்டாம்னு சொல்லி அரசு பூர்வமாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாதுகாப்பு கருதி. இவனுங்க என்ன செய்ய போறானுங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அமித்ஷா என்ன செய்ய போறாரு? தென் மாவட்டங்கள்ல முருக பக்தர் மாநாடாம். முருக பக்தர் மாநாட்டுல பங்கு இருக்க போறாராம். நாம என்ன கேட்கிறோம்? முருக பக்தர் மாநாட்டுல 5 லட்சம் பேரை நாங்க திரட்ட போறோம்னா, கடவுள்கள் என்பதையும் கடவுள் என்கின்ற அந்த நம்பிக்கையும் ஓட்டுக்காக பயன்படுத்துகின்ற மிக மோசமான ஒரு வேலையை செய்யறது பாஜக. எல்லாரும் தான் சாமி கும்பிடுறாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எப்படி வேணா அவரவர்கள் விருப்பப்படி கும்பிடுவாங்க. அதை போய் நீ உன் ஓட்டு வாங்கறதுக்காக தென்பகுதியில் முருக பக்தர்கள் மாநாடா? நீ என்ன முருக பக்தர்கள் மாநாடு கூட்டுறது? உனக்கு அமித்ஷா நீ என்னைக்காவது முருகன் கோயில் போயிருப்பியா? இப்ப கேட்போம். உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லயும் பீகார்லயும் முருகன் கோயிலை கட்டு பார்ப்போம். ஏன் அங்கெல்லாம் முருகன் கோயில் இல்ல? முருகனை இவர்கள் ஒப்புக்கொள்வதே கிடையாது. கதை ரீதியாக இவனுங்க அந்த முருகனை எதுக்குமே ஒத்துக்கிறது கிடையாது. ஓட்டுக்காக முருகனை, அங்க ராமனை எப்படி ஓட்டுக்கு பயன்படுத்தினார்களோ அதை போல இங்க முருகனை தமிழர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கலாம்னு பாக்குறானுங்க. ஆனா தமிழ்நாட்டுல யாரும் ஏமாந்தவங்க கிடையாது. அந்த மாநாடு அந்த இது நடத்துறானுங்கள, அதுல எவ்வளவு கேலி கூத்து இருக்க போகுதுன்னு நீங்க பாருங்க, பின்னால தெரிய வரும். எதுக்காக சொல்ல வரோம்னா, எல்லாருமே கேட்பாங்க, ஏன் இந்த மாநாட்டை உத்தரப்பிரதேசத்துல யோகி தலைமையில போட? யாரு ஒண்ணு வேணான்றது? ஏன் முருகன் அங்க கிடையாதா? முருகனுக்கு மரியாதை கிடையாதா? இப்ப உத்தரப்பிரதேச முதலமைச்சர்லாம் இங்க வராங்களாம், எல்லாம் அந்த மாநாட்டுல கலந்துக்க போறாங்களாம். அப்போ என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கானுங்க? தமிழ்நாட்டை சுற்றி சூழ்ந்து ஒரு மத ரீதியாகவும் இந்த கடவுள் நிலைகளையும் காட்டி மக்களை ஏமாற்ற முடிவு பண்ணிக்கிட்டு தான் அமித்ஷா இங்க வந்திருக்காரு. அவர் அப்படியே உட்காந்துட்டு அடுத்த வேலை என்ன பண்ணுவாரு? தனியார் ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போறாரு அப்படின்றது அவருடைய விருப்பம். அதே நேரத்துல இன்றைக்கு இன்னொரு கட்டத்துக்கும் போயிட்டானுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, அதுங்களை உடைக்கிறது. பெரிய கட்சியா இருந்தா, கொஞ்சம் பெரிய கட்சி பேர் வாங்கின கட்சியா இருந்தா உடைக்கிறது. உடைச்சிட்டு அதை மீண்டும் இவன் நம்ம ஆதரவு அவன் நம்ம ஆதரவுன்னு சேர்க்கறது. இப்படி எல்லாவற்றையும் ஏன் தர்றாங்கன்னா, பெரிய பிளான் போட்டிருக்காராம். அமித்ஷா மட்டுமல்ல, அமித்ஷாவுடைய நண்பராக இருக்கக்கூடிய குருமூர்த்தியும் இவன் என்ன பிளான் போட்டிருக்காங்களாம்? தமிழ்நாட்டுல திமுகவிற்கு அடுத்து நாங்க தான் பெரிய கட்சி, வேற கட்சி கிடையாது அப்படின்னு பேர் வரணுமா? 25 எம்எல்ஏ எங்களுக்கு ஜெயிச்சா போதும், நாங்க அதை வச்சு அரசியல் பண்ணிக்குவோம் எதிர்காலத்துலன்னு அமித்ஷாவும் மோடியும் இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து, RSS குரூப்பு
திட்டம் போட்டு, இப்ப தினகரன் இருந்தார்ல ஏடிஎம்கே, அந்த குரூப் பிரிஞ்சுட அவரை கொடுத்துட்டார். எங்களுக்கு திமுக தான் பொது எதிரி, நாங்களெல்லாம் பிஜேபிக்கு தான் ஆதரவு தருவோம் அவர் சொல்லிட்டார். இத மாதிரி சொல்ல வைப்பானுங்க. இவங்களுடைய நோக்கம் அதுதான். இப்படி சொல்ல வச்சு வச்சு எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறது. இப்போ பெரிய கட்சின்னு ஒரு இடத்துல போய் ஒரு கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கேஸ்டிசம் இருக்கக்கூடிய பார்ட்டியை போய் இது பண்ணானுங்க, கரெக்டா பண்ணானுங்க குருமூர்த்தியை வச்சுட்டு. அது உங்களுக்கே தெரியும். குருமூர்த்தி யாரு? ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். இங்க பிஜேபி காரன் எவ்வளவு பேர் இருக்கான். ஆனால் இருந்தாலும் கூட கூட்டணி பேசுறதுக்காக அமித்ஷா எங்க வராரு? குருமூர்த்தி வீட்டுக்கு போனாரு போன தடவை. அப்ப குருமூர்த்தி யாரு? ஆர்எஸ்எஸ். தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதாவினுடைய தலைமை பீடமாக இருப்பது ஆர்எஸ்எஸ். இதை விட உதாரணமே தேவையில்லை, விளக்கமே தேவையில்லை. 1 மணி நேரம் அங்க பேசிட்டு அன்னைக்கு அமித்ஷா போய் கூட்டணி பேச்சு பேசினாரு. இன்னைக்கு பாருங்க, குருமூர்த்தி குருமூர்த்தியை போய் எங்க விடுறானுங்க? இப்ப இவர் போய் என்ன டாக்டரை போய் பாக்குறது, இல்ல ஒரு பிள்ளைய பார்க்கறது? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஃப்ரெண்டு, அதனால பார்க்க போனேன். ஃப்ரெண்டை நீ பார்க்க போனா, இதுக்கு முந்திலாம் அவர் கஷ்டத்துல இருக்கும்போது, உடல் நலிவாக இருக்கும் போதெல்லாம் என்னைக்காவது பார்த்திருக்கியா? என்னைக்காவது பேசுறதா தகவல் உண்டா? இன்னும் கூட உங்ககிட்ட பேசுறத அவர் விரும்புவாரா? அவருடைய பிள்ளையை எப்படி மிரட்டி வச்சிருக்கீங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்தது போனதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இவர் எதிர்த்தாப்புலதான் அவர் போறாரு. பச்சையா பொய் பேசிக்கிட்டு பத்திரிகையாளர்கள்ட்டே சிரிச்சபடி, நான் இப்படிதான் பொய் பேசுவேன், நான் தான் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரி கோட்ஸே கையெடுத்து கும்பிட்டு அப்புறம் தான் சுட்டாப்புல காந்திய. அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாலு எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு பேசுறான மாதிரி எனக்கு அவர் அன்புமணி வந்ததே தெரியாதுன்னு சொல்லி பொய் பேசினாரு இந்த மிஸ்டர் குருமூர்த்தி. 30 வருஷம் நண்பர்னாரு. இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, தமிழ்நாட்டை சுற்றி ஒரு வளையம் போடுகிறார்கள். அந்த வளையம் போடுவதற்காக அமித்ஷா அடிக்கடி வந்துகிட்டு இருக்கிறாப்புல. இருக்கிறவங்களை கூட்டு பேசி திமுகவிற்கு ஒரு எதிரணியை உருவாக்க, பலமான எதிரணியாக உருவாக்கணுமா, அதுக்காக எல்லாரையும் திரட்டிக்கிட்டு இருக்கிற வேலையை செய்யறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இதனால ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அவர்களை நம்பி போகின்றவர்கள் அத்துணை பேருமே ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவார்கள். அது பிற மாநிலங்கள்ல இருக்கிற அரசியலை புரட்டி பார்த்தா தெரியும். அமித்ஷா வருகை இங்க இருக்கிற சிறிய கட்சிகள் மற்றும் கட்சிகளை வந்து எப்படியாவது என்டிஏ கூட்டணியில இணைக்கணும் அப்படிங்கிற முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதான் அதுக்கு தான் அந்த வருகை அப்படிலாம் சொன்னீங்க. முன்னதாக பேசும்போது முருகன் மாநாடு அது குறித்தெல்லாம் பேசுனீங்க. 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில 3000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அது நான் நியமித்த அமைச்சர் சேகர் பாபு இதை திறம்பட செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் முதலமைச்சர். அதோடு இன்னொரு விஷயமும் சொல்றார், பக்தர்கள் இந்த விஷயத்தை போற்றுகிறார்கள், அற்பர்கள் கதறுகிறார்கள் என்கிறார். மிக சரியான அற்புதமானது. ஏன்னா இது திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை பேரும் வாக்களித்து உருவாக்கிய ஆட்சி. எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய லட்சியங்கள் என்பது எல்லா வகையிலும் எல்லோருக்கும், எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும். பக்தர்களால் இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யும் பொழுது அந்த நம்பிக்கைக்குரிய இடத்தையும் பாதுகாக்கணும், செய்யணும். அது ஒரு அரசினுடைய கடமை. ஏற்கனவே கடவுள் நம்பிக்கை இருக்கதாக சொல்லி கொண்டிருப்பவர்கள், இப்ப அயோத்தி இருக்கு, அங்க போய் நான் கோயில் கட்டுறேன்னு உலகம் முழுவதும் பல்லாயிரம் கோடியை கலெக்ஷன் பண்ணி கோயிலை கட்டினானுங்க. கர்ப்ப கிரகம், அதாவது சிலை இருக்கக்கூடிய அந்த ரூம்லயே தண்ணி ஊத்துது, ஒழுகுது. தண்ணி ஓடுறதுக்கு வழி செய்யலன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டாங்க. இப்படி கடவுளை காட்டி கொள்ளையடிக்கிறது, கடவுளை காட்டி ஓட்டு வாங்குறது, கடவுளை காட்டி பிறரை ஏமாத்துறது பாரதிய ஜனதா என்ற தீய சக்தி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் கழகம், மக்கள் இயக்கம். திராவிட இயக்கம் எல்லாரையும் மதிக்கிறது. அதனாலதான் சேகர் பாபு, என்னுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு, மிக தெளிவாகவும் அவருக்கு உரிய நம்பிக்கையில அவர் அழுத்தமாக இருப்பார். அதே நேரத்தில் எல்லோருமே சமூக நீதி கொள்கையாளர்கள். தந்தை பெரியாரின் வழியிலே நாட்டிற்கு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணுன்றதுல உறுதியாக இருக்கிறோம். இடஒதுக்கீட்டுலாம் கூட இன்னைக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தர நாங்க போராட்டம் பண்ணுவோம். அதுல தமிழ் கடவுள்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கோயில்கள் எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க சாமி கும்பிடுவோம் சொல்லிட்டு கோயிலெல்லாம் திரும்பி பார்க்கல. கோயில் சொத்தையெல்லாம் கொள்ளையடிச்சானுங்க. ஆனா என்ன பண்ணார் சேகர் பாபு? மிகப்பெரிய பாராட்டு என்ன தெரியுங்களா? எல்லாரும் உண்டியலில் போடப்பட்ட அந்த நகைகள் மற்றவைகள் எல்லாம் பல்வேறு வகைகளிலே காணாமல் போவது, சேதாரமாவது என்பதையே தடுத்து நிறுத்தும் வண்ணம் அந்த தங்க நகைகளை இருத்து உருக்கி அதை தங்க கட்டிகளாக்கி வங்கியிலே போட்டு, வங்கியிலிருந்து வருகின்ற பணத்தின் மூலமாக
கோயில் புதுப்பிப்பது மட்டுமல்ல, அதன் மூலமாக மாணவ மாணவியர்கள், ஏழை எளிய மக்களை படிக்க வைக்கிறது, கல்விக்கு செலவு பண்றதெல்லாம் இப்ப செய்யறாரு. இதெல்லாம் தான் பாராட்டுக்குரிய அம்சம். அறநிலையத்துறையின் சிறப்பான இது. நீங்க கேட்டது போல இத்தனாயிரம் கோயில்களுக்கு நாங்க செய்யும்போது பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க? பக்தர்கள் மீன்ஸ் சாமி நம்பிக்கை உள்ள அந்த போறவங்கப்பா, திமுக ஆட்சி வந்தாதையா எதுவுமே நல்லா இருக்கு பாருங்க, இங்க பாருங்க எப்படி இந்த ரோப் கார் போகுது, எப்படி இந்த படிக்கட்டுகள்லாம் வச்சிருக்காங்க, கோயில் உள்ள எவ்வளவு சிறப்பா இருக்கு என்று பாராட்டும் விதமாக அனைத்து கோயில்களையும் புதுப்பித்து கொண்டிருப்பது திமுக, திராவிட மாடல் அரசு. கோயில் அநியாயமாக கோயில் சொத்தெல்லாம் இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அதிமுக சேர்ந்துன்னு கோயில் சொத்துக்களை கையகப்படுத்தி வச்சிருந்ததெல்லாம் சேகர்பாபு வந்த உடனே சென்னையில கூட ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்கான சொந்த இடத்தை எடுத்து ஸ்கூலுக்கு, பிளேயிங் கிரவுண்டுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு விட்டார். ஆக திமுக ஆட்சியை பக்தர்கள் வரவேற்பார் தான். உண்மையானவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமானது. முருகன் மாநாடு பத்தி சொன்னீங்க, அவங்க நடத்துற முருகன் மாநாடு. அதை பத்தி அமைச்சர் சேகர்பாபு சொல்லும் பொழுது சங்கிகள் மாநாடு, மதுரை நடப்பது சங்கிகள் மாநாடு அப்படின்லாம் அவர் சொல்றாரு. இப்ப அதை நயினா நாகேந்திரன் சொல்லும் பொழுது அவரு சபரிமலைக்கு விரும்பி செல்லக்கூடியவர் அமைச்சர் சேகர்பாபு. ஆனா அவர் இருக்கிற இடம் அந்த மாதிரி இடம், அதனாலதான் அப்படி பேசுறாரு அப்படிங்கிறார். உண்மையை அவர் பேசுகிறார் என்பதை இப்படி சொல்றாரு போல இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ இப்படிப்பட்டவன் எங்க சேகர்பாபு தெளிவாக சொல்கிறார். சபரிமலை கோயிலுக்கு போனாலும் சரி, திருப்பதி கோயிலுக்கு போனாலும் சரி, இன்னும் இருக்கின்ற கோயில்கள் எதற்கு போனாலும் சரி, உண்மையை பேசுவது சங்கிகளுக்கு பிடிக்காது. ஏன் சங்கிகளின் மாநாடுன்னு சொல்றாரு? அவர் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள்லாம் யார் யாரு? யூபியில இருந்து அவருடைய யோகி எல்லாம் வராரு, யோகி வராரு, இன்னும் பிஜேபியினுடைய சில தலைவர்களும் வராங்க, இங்க அமித்ஷா எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்களாம். இவர்கள் என்றைக்காவது முருகனை பற்றி பேசியிருக்கிறார்களா? முருகனை நினைச்சிருக்காங்களா? ஏன்னா முருகனை பத்தி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா ஒரு பிஜேபிக்காரன்? அது ரொம்ப கொடுமையானது. முருகனுடைய செகண்ட் ஒய்ஃபு எஸ்டியாம், மலைவாழ் மக்களாம் அவங்க, வள்ளி. அதனால முருகனையே அவங்க வந்து தொடக்கூடாதான். முருகனை வந்து இவங்க விலைக்கு வச்சுட்டாங்க. அதான் பிஜேபி. அதனால்தான் அவர் அழகா சங்கின்னாரு. அவர் சொன்னதுல இருக்கிற அர்த்தம் புரியுது உங்களுக்கு? இவனுங்க நம்ம முருகனையே ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்காக நாடகம் நடிக்கிறதுக்கு வந்திருக்கானுங்க என்பதை அழகாக அவருடைய பாணியில் சொல்லியிருக்கார். வேற ஒண்ணும் இல்லை. திமுக பொதுக்குழுல பேசின முதலமைச்சர் வந்து எந்த ஷா வந்தாலும் இங்க வேலை நடக்காது அப்படின்லாம் சொன்னாரு. ஷான்னாவே திமுக காரங்களுக்கு பயம். ஏன்னா 1976 திமுக ஆட்சியை கலைத்தவர் வந்து கே ஷா என்ற ஆளுநர் தான். அப்பல இருந்தே வந்து ஷான்னாவே திமுகவுக்கு பயம்தான். நீங்க வந்து சொன்னீங்க, டாக்டரை பத்தி பேசுனீங்க, பாஜக கூட்டணிக்கு அவங்கள இழுக்க பாக்குறாங்கன்னு. அது நயினா நாகேந்திரன் தெளிவா சொல்றாரு, பாஜக கூட்டணிக்கு பாமக நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, இப்ப ஆளும் கட்சியான திமுக நிறைய பணம் கொடுக்க நினைக்குது, அதுதான் விஜயும் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த வேலை நடக்காது, திமுக அணி தோற்கும் அப்படிங்கிறார். நயனா நாகேந்திரனுக்கு அறிக்கை யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஷான்னு உடனே இவரு அந்த சங்கிகள் சொல்றதுதான் அது. அந்த ஷா கலைச்சாரு, இந்த ஷா எடுத்தாரு. உனக்கு தெரியுமா? உலகத்தின் மிகப்பெரிய எழுத்தாளரும் படைப்பாளருமான பெர்னாட் ஷா, திராவிடத்தின் தென்னகத்தின் பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணாவே சொல்லுவாங்க. நாங்க அந்த மாதிரி உலகத்திலே மிக உயர்ந்த ஷாக்கெல்லாம் தெரியும். நீ வந்து ஒரு ஆளுநர் வந்து கலைச்சிட்டாரு உடனே ஷானா பிடிக்காது, பயப்படுவாங்க. இந்த கதையெல்லாம் ஒண்ணும் இல்லை. அமித்ஷாவினுடைய கதி என்னன்னு எங்களுக்கு தெரியும். அமித்ஷா எப்படிப்பட்ட நிலையில இருந்தாரு, எப்படிப்பட்டு வந்தாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபியை பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட தான் வரும்னு. நான் ஒண்ணு சொல்றேன், உண்மையாலும் டாக்டர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற, அவரோடு சேர்ந்து இருக்கிற, அன்னையிலிருந்து பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் பல பேருக்கு இதுல உடன்பாடு உண்மையிலேயே உள்ளபூர்வமா வராது. நல்லா தெரிஞ்சுக்க. நயினார் நாகேந்திரனுக்கு சொல்றேன், ஏய் வந்தா கூட உனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, ஞாபகம் வச்சுக்க. ஏன் தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழுமையான அடிப்படையாக இருக்கிற கோரிக்கையே இடஒதுக்கீடு தான். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு என்பதை நீக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா RSS கொள்கை. இடஒதுக்கீடே ரத்து பண்ணணும்னு சொல்றவங்க மட்டும் இல்ல, உள்ஒதுக்கீடாக எம்பிசின்னு ஒண்ணு கொடுக்கும்போது அதை எதிர்த்து கருத்து சொன்னது பாரதிய ஜனதா.
பிசி பேக்வர்ட் கிளாஸ் போதும், எம்பிசி எல்லாம் கொடுக்க கூடாது. ஏன் உள் ஒதுக்கீடு கொடுக்குறீங்க? இஸ்லாமியருக்கு என்ன உள் ஒதுக்கீடு, கிறிஸ்துவர்களுக்கு என்ன உள் ஒதுக்கீடு? இடஒதுக்கீடே தேவையில்லை. அதுல ஒரு பெரிய மேதை அறிவாளிகள் இருக்கானுங்களாம், அந்த அவனுங்க சொல்றது. அவனுங்க தான் RSS ஆட்டி வைக்கிறவனுங்க. இந்த துக்குளுக்கு குருமூர்த்தி போன்றவன். குருமூர்த்தி எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? திறமை அடிபட்டு போய்விடுகிறது. மிகப்பெரிய திறமைசாலிகள் எல்லாம் இந்த இடஒதுக்கீடால் வர்ணாசிரம தர்மத்தை அழித்து விடுகிறார்கள். இந்த இடஒதுக்கீடையை நாம் நீக்கியாக வேண்டும் அப்படின்னு பேசக்கூடியவன் எழுதக்கூடியவன் கூட அவர் வரணுமா? இடஒதுக்கீடை ஒத்துக்காத எதிர்ப்பு தெரிவிக்க கூட அவர் கூட்டணி வைக்கணுமா? இது அவங்களுக்குள்ள இப்ப பேச்சு நடக்குது. அதனாலதான் சொல்றேன், கூட்டணி வேணா நீ வச்சுக்கலாம், ஆனா ஓட்டணிலே நீ ஒண்ணு இல்லாம போவன்றதையும் எழுதி வச்சுக்க. இல்ல இந்த மாதிரி நீங்க பாஜகங்க அதிமுகங்க குற்றம் சொல்லும் பொழுது நீங்க இந்த மாதிரி பதிலடி கொடுக்குறீங்க. ஆனா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, மத்திய அமைச்சர் பதவிக்காக நீங்களும் தான் பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சீங்க, உங்களுக்கு மட்டும் வாய்ப்பு வசதி வந்திருந்ததுன்னா பாஜக கூட கூட்டணி வச்சுக்குவீங்களா? அங்கதான் திமுகனா என்ன, திராவிட மாடல்னா என்ன, குறிப்பா முத்தமிழறிஞர் கலைஞர்னா யாருன்றது தெரியணும். யாருடைய ஆதிக்கத்துக்கு கீழும் வராதவர்கள், கொள்கைக்காக லட்சியத்திற்காக இருக்கக்கூடியவர்கள். அதனால்தான் கண்டிஷன்ஸ் மினிமம் இது போட்டாங்க, குறைந்தபட்ச நிபந்தனைகள் போட்டாங்க. அந்த கண்டிஷன் படி நீ கையெழுத்து போட்டா கூட்டணிக்கு வாழ்ந்தாங்க. அந்த 5 கண்டிஷனையும் ஒத்துக்கிட்டு வந்து இல்ல, சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தையே உங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தோம்ல. நீ உன் கவர்மெண்ட் வாஜ்பாய் எப்படி இருந்தா தெரியுமா? உன்ன மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சங்கிகளாக இல்ல, அரசியல்வாதியாகவே அவர் மேல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தார். அதனாலதான் வாஜ்பாய இவர்களுக்கு பிடிக்கல. திமுகவினுடைய பேச்சை கேட்கிறாரு, திமுக திராவிட இயக்கத்தினுடைய கருத்தெல்லாம் கேட்கிறாருன்னு அவரை எதிர்த்து பிஜேபிக்குள்ளேயே RSSக்குள்ளேயே போட்டிகளை செய்து, அதற்கு பிறகு மோடி அண்ட் அமித்ஷா கூட வாஜ்பாய் உயிரோடு இருக்கும்போது அவர் உட்கார்ந்து அவரை மதிக்காம திரும்பி கூட பார்க்காம கையை விசிறி அடிச்சுக்கிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் செய்திகள்ல. அப்படி அந்த அமைப்பின் மூலமாக ஆட்சி இந்தியாவில மாறப்போகுது. நல்லா நினைச்சு பார்க்கணும். அந்த நேரத்துல நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முடிவை எடுக்கலன்னு வச்சுங்க, பிஜேபி டைரக்டாக எந்த கண்டிஷன் இல்லாம ஆட்சிக்கு வந்திருந்தா RSSனுடைய அட்டகாச அட்டூழியம் அப்பவே தொடர்ந்து இருக்கும். அப்பவே எல்லாத்தையும் நாசமாக்கி இருப்பானுங்க. அதை தடுத்து நிறுத்தி அவர்களையும் தன்மையப்படுத்தி கண்டிஷன்ஸை போட்டு கூட்டணியை வச்சு காட்டி திராவிடத்தை பாதுகாத்த திராவிட பெருந்தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். இவ்வளவு அரசியல் நுணுக்கமும் இவர்களுக்கு புரியலன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதிமுகவும் தான் கூட்டணி. இப்ப அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சென்னையில அவங்க அறிவிக்கும் போது குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொல்றாங்களே, அதிமுகவும் சொல்றாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது நாம எழுதி கொடுத்து போடணும். அவங்க எழுதி கொடுக்கிற குறைந்தபட்ச செயல் திட்டம் அல்ல. முதல்ல இவங்க எடப்பாடி முதல்ல அவங்களுக்கு எடுபடியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு 4-5 கார்ல மாறி மாறி போய் அவங்க வீட்டுக்கு போனேன். நல்லா தெரிஞ்சுங்க, வீட்டுல இருந்து வெளியில வர நிருபர்கள் கேட்கறாங்க, என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கூட்டணி பேசிட்டீங்களா? நோ, நான் எங்கள் மாநிலத்தை பற்றி அமித்ஷாவிடம் பேசினேன் அப்படின்ட்டு போறேன். அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அமித்ஷா ஓபன் பண்றாரு, கூட்டணி பேசி முடித்து விட்டோம் என்று. இதுல ஏன் நீ பொய் சொன்ன? இதுல அவர் சொல்றது பொய்யா, நீ சொல்றது பொய்யா? ஆக பொய்யர்களினுடைய கூட்டணி. இதுல இவர் கண்டிஷன் அவர் கண்டிஷன். அவங்க போடுற கண்டிஷனுக்கு கையை கட்டி நிக்கிறதுக்கு பேரு நாங்க போட்ட கண்டிஷன் வேற, இவர்கள் செய்யறது வேற. இது அவர்கள் நிபந்தனை. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.